ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பொடி மாஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, முட்டை பொடி மாஸ் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த சிக்கன் பொடி மாஸும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஸ்பைஸியாக ஒரு காரசாரமாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சிக்கன் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். சிம்பிளான மெத்தடில் நம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் பொடி மாஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் நான் 100 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொத்துக்கறி மாதிரி. வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, பெரிய வெங்காயம் 3 எடுத்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம சிக்கன் பொடி மாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்குற மாதிரி வதக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்குமே பண்ணி நல்லா வதக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போட்டிருக்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதக்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி கொஞ்சம் வதக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்போ தான் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த சிக்கனோட பொடி மாஸ் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். நான் குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறதுனால நான் எல்லாமே கம்மியாக போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதிகமான சிக்கன் வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு. இப்போ நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் காரம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ காரமும் கொஞ்சம் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நமக்கு இறங்கி நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை ஃபுல்லாக நம்ம கொத்துக்கறியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாஷ் பண்ண கொத்துக்கறியை ஃபுல்லாக நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதேமாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா கலர் சேஞ்சஸ் வர வரைக்கும் இதேமாதிரி நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு சிக்கனில் நல்லா மசாலா ஊறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதேமாதிரி நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு வேணால் இப்படியே வதக்கி கூட நீங்கள் சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் நமக்கு லைட்டு குக் பண்ணாலே போதும், நம்ம சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ நான் அந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நான் அடுப்பை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணி எடுக்க போகிறேன். 3 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நம்ம திரும்பி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சைடு மேலே குக் ஆகிருக்கும், அதனால் இன்னொரு சைடு கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நான் ஃபுல்லாக நம்ம கரண்டி வச்சு இதேமாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஈக்குவலாக நமக்கு எல்லா பக்கம் நமக்கு வெந்து கிடைக்கும் அந்த சிக்கனு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நமக்கு கரண்டியில் குத்தும் போதே தெரியுது. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த செய்யும் போதே செம்மையாக ஸ்மெல் வரும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. நல்லா மணக்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா மீல்ஸுக்கெலாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். கொத்தமல்லி தலை தூவியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு கொஞ்சம் தூவி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பொடி மாஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் சிக்கனில் பொடி மாஸ் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.